Vivo V40 பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம். இப்போ நம்ம கையில இருக்க பார்த்தா Vivo V40e இதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? மொபைலோட பாக்ஸ் பார்க்க இப்படிதான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தா மொபைல் இருக்கு. மொபைல் தரத்து பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி கேபிள், மொபைல் கேஸ், சிம் எஜெக்டர் பின், சம் டாக்குமெண்டேஷன். ஓவரால் இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸ்ல இருக்கு. இப்போ மொபைல் பத்தி பார்க்கலாம். மொபைல் டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பார்க்க இப்படிதான் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி சைடு ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. பிசிக்கலாவே பொறுத்தவரை டாப்ல பார்த்தீங்கன்னா மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் வந்து அப்படின்னா சிம் ட்ரை, மைக், சார்ஜிங் போர்ட், அது ஸ்பீக்கர் இருக்கு. சிம் ட்ரை பொறுத்தவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்கு. மொபைலோட திக்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 7.49 mm இருக்கு. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 182 கிராம் இருக்கு. டிஸ்பிளே பொறுத்தவரை 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் 3D கேவ்டு ஆம்ப்ளோ டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1300 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. HDR கண்டென்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சப்போர்ட் ஆகும், நெட்ஃபிளிக்ஸும் சப்போர்ட் ஆகும். டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு கரெக்டாக வாயில் வர மாட்டேங்குது, நான் டெக்ஸ்ட்ல இங்கே போட்டிருக்கேன், நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. கேமரா பக்கம் வந்து அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி பார்த்தி அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா டபுள் கேமரா இருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையும் பார்த்தி அப்படின்னா 4K 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை பார்த்தா ஹை ரெசல்யூஷன்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அடுத்து HD டாக்குமெண்ட் இருக்கு, ஸ்லோ மோஷன் இருக்கு, டைம் லேப்ஸ் இருக்கு, டியூல் வியூ இருக்கு, லைவ் போட்டோஸ், இது மாதிரி பார்த்தா சில கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தா இந்த மொபைல ஏஐ ஃபீச்சர்ஸ்மே இருக்கு. ஏஐ என்ஹான்ஸ் இருக்கு, ஏஐ ரேசர் இருக்கு, ஆட்டோ கால் ரெக்கார்ட் இருக்கு. இது மாதிரி பார்த்தா சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் இருக்கு. கனெக்டிவிட்டி பக்கம் வந்து அப்படின்னா 5G பேண்ட் இருக்கு, வைஃபை பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் பார்த்தா இந்த மொபைல கிடையாது. ஹைப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 64 கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7000 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசர் சொல்ல அப்படின்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். OS பொறுத்தவரை பார்த்தா ஃபன்டச் OS பேஸ்ட் ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும்ட்டு நான் சொல்லல, விவோ சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரை வந்து 5050 mAh பேட்டரி இருக்கு. அது சார்ஜ் பண்ணுறது வந்து 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFX 2.2 கொடுத்துருக்காங்க. மொபைலோட கலர் ஆப்ஷன் பொறுத்தவரை இப்போ என் கையில இருக்க கலர் பாத்தீங்க அப்படின்னா லாயல் பென்ஸுங்கிற இந்த கலர், இது போக பாத்தீங்க அப்படின்னா மின்ட் கிரீன் இன்னொரு கலர் இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. மொத்தமா இந்த 2 கலர்ல பார்த்தா இந்த மொபைல் இருக்கு. மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை 8+ 128GB பாத்தீங்கன்னா 29,000, 8+ 256GB பாத்தீங்கன்னா 31,000. நான் இந்த வீடியோல பார்த்தா ஜஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த மொபைல் பத்தி வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.